கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்து ராஜா சொல்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கை முழுவதும் கண்ணீர், வாழ்க்கை முழுவதும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்த்தா, அவங்க எடுத்த ப்ரோக்ராம் தேவனுக்கு பிடிக்குமா? நிறைய குடும்பத்தில் இப்படி யோசிக்கிறதே இல்லை. அது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு கார் வாங்குற காரியமாக இருக்கலாம், அப்படி இல்லை ஒரு குடும்ப காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், ஒரு வியாபாரத்தை தொடங்குவாங்க. இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது, வேதனை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி அந்த 2 பாயிண்ட், பிரச்சனை ப்ளஸ் வேதனை. கர்த்தரை விட்டு தள்ளி போய் ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. கேட்டால் அவங்க ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த முடிவில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையிலே தோல்வி, நஷ்டம், வேதனை, கண்ணீர், துக்கம், இதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றா அட்டன் பண்ணும். ஒன்றும் இல்லை, இப்போ நைட்டு படுத்து தூங்க போகிறீங்க, நாளைக்கு நான் இதை செஞ்சுருவேன், இந்த மாதம் நான் இவ்வளோ செஞ்சுருவேன், இவ்வளோ சாதிச்சிருவேன் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம் நம்ம நார்மலாக அந்த பூமியில் வாழ்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம செஞ்சுட்டே இருப்போம், நிறைய காரியம் பேசிகிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவங்களே சில முடிவு எடுப்பாங்க, அவங்களே சில முடிவு கேன்சல் பண்ணுவாங்க, அவங்களே சில முடிவு தெரிந்து கொள்வாங்க, அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே விசாரித்தாங்களா, உங்களுக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு பார்த்தால் நிறைய குடும்பத்தில் இருக்காது. ஒரு பொருள் வாங்குகிற காரியமாக இருக்கலாம், இல்லை ஒரு கார் வாங்குகிற காரியமாக இருக்கலாம், ஒரு வாகன காரியமாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம். ஏன் வீடு வாகனம் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் வீடு வாகனம் வாங்கும்போது பேங்க்கில் ஒரு பெரிய லோன் போட்டுருவாங்க. தேவனோட சமூகத்தில் விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா கர்த்தர் வெளிப்படுத்துவார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனி கொடுக்கும்போது தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே நிறைய ஃபெயிலியர் மாடலில் இருப்பாங்க. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? அதனால் இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லா குடும்பமும் சரி, ஒரே வார்த்தை தான், நிலைத்திருந்தால் ஆசீர்வாதம். நிலைத்திருக்கணும் அப்படின்னா வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கு, அந்த வார்த்தையிலே நம்ம எப்படி வாழ்கிறோம். இப்போ என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும்போது, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை % கீழ்ப்படுகிறேன், இன்னும் எவ்வளோ கீழ்ப்படியணும், தேவனோட வார்த்தைக்கு நான் இன்னும் எவ்வளோ உண்மையாக இருக்கணும், தேவனோட வார்த்தையில் நான் நிலைத்திருக்கிறேன்னா, இப்படி என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி யோசித்து பார்க்குற காரியம் உண்டு. நிறைய காரியம் உண்டு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தேவனோட வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படுகிறேன், அது மட்டும்தான் நான் யோசித்துட்ருப்பேன். அதனால் இந்த இரவு நேரத்தில் கூட எல்லாருக்கும் செய்தி என்ன அப்படின்னா, நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். கொடி தனியாக போயிடக்கூடாது, திராட்சை செடிக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நிலைத்திருந்த ஒரு வாழ்க்கை. அதே போல் நான் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை மிகுந்த கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மிகுந்த கனி இருக்கும்போது பிதா மகிமைப்படுவார். அதே நேரத்தில் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோமா, அதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் ஓடி 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 லாஸ்ட்டு எங்கேயா போய் மிஸ்டேக்கில் போய் சிக்கி கொள்கிறாங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில குடும்பத்தில் டெய்லி கேட்குறவங்களுக்கு தெரியும், டெய்லி நம்ம ஒரு மெசேஜை நம்ம பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு உள்ள ஒரு வார்த்தை என்னென்னா, தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நிறைய வீட்டில் ஃபெயிலியர் மாடலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும்போது தரிசனமாக அழகாக அபிஷேகம் பண்ணி கையில் சாவி கொடுத்து முழு நேர ஊழியத்துக்கு அழைத்தார். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைய என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருக்காக எப்படி ஓடிட்டுருக்கேன், குடும்பத்தை எப்படி பார்க்குறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கிறேன், தேவனோட வார்த்தையிலே நிலைத்திருக்கிறேன்னா, இன்னும் எத்தனை வார்த்தையில் நிலைத்திருக்கணும். இது மட்டும்தான் மைண்ட் செட்டிங்காக இருக்கணும். இதை விட்டுட்டு நான் என்னமோ பெரிய ஒரு ஹையஸ்டான ஒரு ப்ரோக்ராம் போட்டாச்சு அப்படின்னா கர்த்தரே சொல்லுவார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அப்பா பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிட்டால் அதே போல் தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்பா பிதான்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம், ஆனால் அப்பாவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னு சொல்லி நான் பைபிளில் தேடி பார்த்ததில்லை. அப்பாவை எனக்கு பிடிக்கும், ஆனால் அப்பா சொன்ன வார்த்தையில் நான் நிலைத்திருக்கிறேனா அப்படின்னு மட்டும்தான் நான் யோசித்து பார்ப்பேன். ஆசீர்வாதம்லாம் தானாக வீட்டுக்குள்ளே வந்துடும். வீடு கட்டணுமா வீடு கட்டலாம், கார் வாங்கணுமா கார் வாங்கலாம், எல்லாம் கிடைக்கும். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேனா? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். இதுதான் பைபிள். அதனால் இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, என்னை அல்லாமல், எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிச்சு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றும் 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 ஜஸ்ட் ஒன்றும் ஒன்றுமே செய்யாதீங்கப்பா. நான் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. கர்த்தரே சொல்கிறார், என்னை அல்லாமல், இயேசு கிறிஸ்து அல்லாமல் உங்களால் நம்மால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் இருந்தால் நம்ம செய்யலாம், அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க. இதை இப்படி செஞ்சிடலாம், அதை அப்படி செஞ்சிடலாம், ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போடுவாங்க. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா? நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறாரா? நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருந்தால் ஆசீர்வாதம். கர்த்தர் கூட இருக்கும்போது நைட் நேரத்திலே படுத்தா தூக்கம் வரும். கர்த்தர் கூட இருக்கும்போது வேதனை இருக்காது. கர்த்தர் கூட இருக்கும்போது சகல விதமான வாசல் திறக்கப்படும். என்னை அல்லாமல், என்னை அல்லாமல், என்னை அல்லாமல் கர்த்தர் கூட இருந்தால் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தர் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் வேதனையான காரியம். இந்த வேதனை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, அது வேதனையான வாழ்க்கை.
வேதனையான வாழ்க்கையில் இருக்கும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் புலம்பல், வேதனை, துக்கம், பாடு, அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு வாழ்க்கை. நிறைய வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தரெல்லாம் தேட மாட்டாங்க. அவங்களுடைய சுயமாக ஒரு வாழ்க்கையை தேடிக்கிடுவாங்க. அவங்களாவே வாழ்கிறதுக்கு பல முயற்சி எடுத்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட வாழ்க்கையிலே லாஸ்ட் என்ன 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 என்னன்னு சொல்லி தேடி பார்த்தால் கண்ணீர், வேதனை, துக்கம். எத்தனையோ குடும்பத்தில் பார்த்துருக்கேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து ராஜா சொன்னார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன வேத பகுதி தான் தியானிச்சிருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு கருத்து தெரியுமா? என்னை அல்லாமல். அது நீங்கள் ஒரு 100 தடவை சொல்லி பாருங்க, உங்கள் கூட ஆவியானவரே பேசிட்டு இருப்பார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சில குடும்பத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. எப்படி போனாங்க, ஏன் போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஒரு ஏஜெண்ட். அந்த ஏஜெண்ட் சொல்லுவார், வெளிநாட்டில் இவ்வளோ ரூபா சம்பளம், நீங்கள் இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, நீங்கள் புறப்பட்டு வந்துட்டீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு ரெடியாக இருக்குது அப்படிம்பாங்க ஏஜெண்ட். உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே பணம் கட்டி அந்த நாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த நாட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த வேலை போயிட்டு அப்படிம்பாங்க. ஐயா நீங்கள் சொல்லி தானே வந்தோம். ஆமாம், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க, அதனால் அந்த வேலை போயிட்டு அப்படிம்பாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு வேலையை நீங்கள் ரெடி பண்ணித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பம் வேற வேற நாட்டில் போகும்போது சிக்கி கொள்வாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் ஜெபிக்கிறவங்க சொன்னாங்க, பிரதர் நான் இயேசுவே அறியாத ஒரு சகோதரி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு எனக்கு பிள்ளைகள் இருக்குது, வெளிநாட்டுக்கு வந்தால் எனக்கு வேலை கிடைக்கும்னாங்க. நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் சொன்ன வேலை இல்லை, 5 மாதமாக சும்மா இருக்கிறேன். அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். இப்போ நான் 1.5 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த வேலை எனக்கு முடிய போகுது. மறுபடியும் எனக்கு ஒரு சின்ன வேலை வேணும், நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசுவே அறியாத சகோதரி தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைக்கி அந்த வேலை முடியுது. மறுபடியும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது அப்படின்னா, டெய்லி மன்னா 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருப்தியாக தந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே ஒரு திருப்தி வேணுமா, பரிபூர்ணம் வேணுமா, 7 நாளும் சாப்பாடு வேணுமா, என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும். உங்கள் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் உங்களோடு பேசிட்டு இருப்பார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை நிறையருடைய வாழ்க்கையில இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த செய்தி கேட்குற நிறையருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. சில குடும்பத்தில் கண்ணீர் மட்டும்தான் இருக்குது. கேட்டால் சொல்லுவாங்க, என் கணவர் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் பையன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, ஒரே சொல்லுவாங்க வியாக்கியானம். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தா வாலிப வயசில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ பாவத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவங்களோட வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை. அது மதுபான அடிமையாக இருக்கலாம், விபச்சார அடிமையாக இருக்கலாம், போதை அடிமையாக இருக்கலாம், கஞ்சா பழக்கமாக இருக்கலாம், எந்த பழக்கமாக இருக்கலாம். எந்தெந்த குடும்பம்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போதோ அந்த குடும்பத்துக்குள்ளே வேதனை மட்டும்தான் இருக்கு. நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல இந்த வேதனைலாம் எங்கேருந்து வருது, ஏன் பயம் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, ஏன் எல்லா வீட்டுக்குள்ளுமே இது நிறைய நேரத்தில் வருது, ஏன் கடன் சில வீட்டுக்குள்ள அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி நான் கையில் பைபிள் எடுத்து நான் ரியலாக வாசித்ததில்லை. ஏன்னா சில குடும்பத்தில் சொன்னால் புரியாது அப்படிம்பாங்க, அனுபவிச்சா புரியும் அப்படிம்பாங்க. நான் ஒரு 50 லட்ச ரூபா கடனில் வாழ்ந்திருக்கேன். அந்த கடன்லேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன், கடனில் கஷ்டப்பட்டுருக்கேன். எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கடனில் இருக்கும்போது நிந்தைகள், அவமானம், ஊரோட்ட போயிட்டேன். லாஸ்ட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா
கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அதனால என்னுடைய வாழ்க்கையில நிந்தைகள், அவமானம்லாம் இருந்துச்சு. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாத நிறைய ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுலலாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறதுனால நஷ்டம் வந்து கொண்டே இருக்கு. அது திருமண காரியமா இருக்கலாம், இல்லை வியாபார காரியமா இருக்கலாம், கம்பெனி இருக்கலாம், இல்லை வேலைக்கா இருக்கலாம், இல்லை குடும்ப காரியமா இருக்கலாம். எதுனாலும் சரி, ஒரு வண்டி வாங்குற, வீடு, இப்படி நிறைய எல்லாமே கர்த்தரை வைத்து நம்ம ப்ரோக்ராம் போட்டாச்சு அப்படின்னா அது ஆசீர்வாதம். இல்லை ஒருவேளை எங்களுக்கு தெரியல பிரதர் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்தவான்களை கான்டாக்ட் பண்ணுங்க, பரிசுத்தவான்கள்ட்ட கேளுங்க. நானே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா பரிசுத்தவான்கள்ட்ட போய் கேட்டுருவேன். ஏன்னா சுயமாக எந்த ஒரு பிளான்லையும் போயிடக்கூடாது. சுயமாக போயாச்சுன்னா அங்கே கர்த்தர் இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இந்த இரவு நேரத்தில் செய்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிந்தால் ஆசீர்வாதம், புரியலன்னா மறுபடியும் கேளுங்க. இல்லைன்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன சொல்லி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிங்க. ஏன்னா சில குடும்பத்தில் எவ்வளோ பேசினாலும் புரியாது. நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிங்க. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு, ஏன் அப்படி சொல்லியிருக்காரு, ஏன் அப்படி சொல்லியிருக்காரு, இப்படியே உட்காந்து யோசிங்க. நான்லாம் சில வசந்தம் எடுத்து வச்சு உட்காந்து யோசிப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். வசனத்தை மெடிடேஷன் பண்ணுங்க, வசனத்தை தியானிங்க. இந்த இரவு நேரத்தில் இப்படி உட்காந்து யோசித்து பாருங்க. கண்களை மூடி சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடும். பரம தகப்பனே நன்றி எடுத்து சுகிறோம்ப்பா. இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிற பிதா குமார பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. நைட் டியூட்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவன குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க. தேவையில்லாமல் சொப்பனமாக தேவையில்லாமல் இல்லாமல் எல்லா எண்ணங்களையும் நீக்கி கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. வேறு நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லா குறைகள் குற்றலாற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலை எந்த குடும்பத்தில் இருக்காங்க உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, பூரண சுகம் தாங்க. பலவீனத்தெல்லாம் நீக்கி போடுங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண் வலிக்கிறது கிருபை செய்யுங்க. கற்பத்தில் ஆசிரியங்க, மாசமாக்க ஆசிரியங்க, டெலிவரி போடுவாங்க, பரமயத்தில் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி சில குடும்பத்தில் உபத்திரப்படுறாங்க, எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் இணைந்து வாழணும். கதை கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுங்க, கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு ஆயத்தமாக இருக்காங்க, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் யாரெல்லாம் பலவீனத்தில் இருக்காங்களோ எல்லா பலவீனத்திலும் நீக்கி பூரண சுகம் தாங்க. தேவன் அருளியா அப்போ மினிஷனில் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளையாக நாங்கள் வாழணும்ப்பா. உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்கள் கூட நீங்கள் பேசுனீங்கப்பா, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லிதாங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளோம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.